ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்கு ஜெபிக்கிறோம். நீரே நல்லவராக இருக்கிறீர், உயர்ந்தவராக இருக்கிறீர், சிறந்தவராக இருக்கிறீர், எங்களை காக்கிற தெய்வமாக இருக்கிறீர். எங்களை மீண்டுமாக இந்த கால வேளையில கர்த்தர் உங்களுடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் பலன், உங்கள் கிருபை, உங்கள் அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி நடத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கும்படியாக நீர் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்த கிருபைக்காக, இரக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்துங்கப்பா, நீர் எங்களை வழி நடத்துங்கப்பா. உங்கள் கரம் கூட இருக்கட்டும், உங்கள் பரிசுத்த ஆவியானுடைய பலன் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க, எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த காலை வேளையிலே அவர் ஆராதிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிதான இரக்கத்துக்காக, கிருபைக்காக அவருக்கு நாம் நன்றிகளையும் மகிமையை நாம் ஏறெடுக்கலாம். தொடர்ந்து இந்த வேளையிலே அவரை பாடி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அவரே துதிகன மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். அவரே சமாதானத்தை பெருக பண்ணுகிறவர், சமாதானத்தை உண்டாக்குகிற தகப்பன் நம்மோடு கூட இருக்கிற. ஆராதிக்கிற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற யெகோவா சாலம், எப்போதும் சமாதானத்தை தருகிறவர். அவர் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறவர், நம்மை பலப்படுத்துகிற தகப்பன். எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை உடையவர். நம்ம பாடி அவரை நாமத்தை உயர்த்துவோம். போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவே நீங்கள் உயர்ந்த பெருவெல்லம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெல்லம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலை நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலை நிழலே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவே நீங்கள் உயர்ந்த. என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்தவன் நீரல்லவோ, என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்தவன் நீரல்லவோ, கண்மலை தேனும் அடியும் என்னையும் தருபவன் நீரல்லவோ, கண்மலை தேனும் அடியும் என்னையும் தருபவன் நீரல்லவோ, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி கன்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் மாலே, எங்கள் பராக்கிரமமே எங்கள் மாலே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலை. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமே, பாடுவே எங்கள் உயர்ந்த, ஆமே உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த, ஆமே பெருவெல்லம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெல்லம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலை
பாடிடுவே. இயேசுவே இந்த நான் உயிரே, இயேசுவே இந்த நான் உயிரே. இந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் நாமத்தை போற்றிடுவே. இந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்து உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் உயிர் தந்த தெய்வமே நீ. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே இந்த நாமத்தை இந்த நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பி தந்த தெய்வமே நீ. உம்மை அல்லாதி நீரே நம்பிக்கைக்குரியவரே தெய்வமே நீ. எனக்கு நீரே பரலோகத்தின் செல்வமே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எங்கள் ஆருயிரே, எங்கள் பரலோகத்தின் செல்வமே. இயேசுவே இந்த உயிரே, இயேசுவே இந்த ஆருயிரே. இயேசுவே இந்த ஆருயிரே, இயேசுவே எங்கள் ஆருயிரே. ஆண்டவரே, எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர் ஆண்டவரே, எங்களை சேதமில்லாமல் காப்பாற்றுகிறவர், எங்களை பழுகி பெருக பண்ணுகிற ஆண்டவர், எங்களுடைய சந்ததிகளை ஆசிர்வதிக்கிறவர், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுகிறவர், வானத்து நட்சத்திரங்களை போல நீர் பெருக பண்ணுகிற தகப்பன். ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தையும் மறைக்காதவர், ஆபிரகாமுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஆண்டவர், எங்களோடு கூட ரகசியங்களை வெளிப்படுத்துகிற எங்கள் நல்ல தகப்பன். நீர் ஒருவரே போதுமானவர் ஆண்டவரே. நீரே இந்த உலகத்துல மேலான தகப்பன், நீரே சர்வ வல்லவர் ஆண்டவரே, நீரே மகத்துவமானவர் ஆண்டவரே. ஒன்றுக்கும் உதவாத எங்களையும் நீர் அழைத்து உம்முடைய பிள்ளையாக நீர் எங்களை மாற்றி உடைய மகிமையினாலும் ஆட்சிமையினாலும் எங்களை வழிநடத்துகிற தகப்பன். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகுமே. எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களை உயர்த்துகிறவரே நன்றி. எங்களை வழி நடத்துகிற நல்ல தகப்பன், நீர் மேலானவர், நீர் உயர்ந்தவரே நன்றி நன்றி. ஐஸ்வர்யத்தை சம்பாத்தியம் பண்ணக்கூடிய கிருபைகளை தருகிறவர், எங்களை வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுகிறவர், எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களை அறிந்திருக்கிற நல்ல தகப்பனே. ஓ அல்லேலூயா. உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஆராதனை ஆராதனை
நீர் மகத்துவமானவரே, நீர் மறுரூபமாக்குற எங்கள் பரலோக தகப்பன் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீரே சர்வ வல்லவர், எப்போதும் கூட இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே. ஆராதனை 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 உந்த நாமம் ஆராதிப்பே. உந்த நாமம் ஆராதிப்பே. மகத்துவமும் பேக்குகளும் உம் கரத்தில் இருக்கின்றதே. மகத்துவமும் பேக்குகளும் உம் கரத்தில் இருக்கின்றதே. இந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. இந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. உந்த நாமம் ஆராதிப்பே. உங்க நாமம் உயர்த்தி ஆராதிப்பே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். நீரே சர்வ வல்லவர் அப்பா, நீரே ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. உங்க சமூகம் எப்போதும் கூட இருக்கட்டும். நீர் எங்களை நடத்துங்க, குறுக்கு ஊற்றுங்க. இந்த ஆராதனை மூலமாக ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்க தடைகள் மாறி ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உயர்வை கட்டளிட போவதற்காக, மேன்மை கட்டளிட போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே மேலானவர், மகிமையும் ஆட்சியுமே நிறைந்தவர். உங்க கருத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வல்லவர் சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால ஆராதனை வேலையை நன்றி செலுத்துகிறோம். ஆராதி ஆண்மையில் பார்த்துக்கிறோம். ஒரு பிள்ளைகளை பிதாக்கள் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்க திரிய தேவன் தாமே இந்த வீடியோ ஆடியோ ரெக்கார்டி வேலை ஆசீர்வதி நான்கு சிறுவனுக்கு எனக்கு பெருமுனை ஒப்புக் கொடுக்குறோம். இயற்கை கால சாதகமாக்கி கரடு தடையெல்லாம் கிடைத்து பங்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி நாமத்தை மைப்படுத்தும். ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால ஆராதனை ஆன்லைனில் பார்க்குறவங்க யாவரையும் பிதாக்கள் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆராதனை நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவர் தொடர்ந்து செய்தி கொண்ட பாடலையும் கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். என்னோடு சேர்ந்து பாடுங்க. எல்லாரும் தெரிந்த பாடல் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி பாட்டியல் அவரை துதிப்போம்.
இயேசுவுக்காய் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மணவாளி இயேசு ராஜாவை காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளி இயேசு ராஜாவை காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் இயேசுதானே. பொன்முகம் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் இயேசுதானே. அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா
நம்முடைய ஜீவியத்துக்கு பிரயோஜனமாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை. தேவனை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில் வளரணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை நாம் அடைய வேண்டும். யாருடைய வாழ்க்கையிலும் நல்லா ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், எல்லாம் நல்லது. ஒவ்வொரு ஆவிக்குரிய நிலைக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம் உண்டு. அதெல்லாம் குறைவே கிடையாது. எவ்வளோ ஜெபித்தாலும் உபவாசித்தாலும், எவ்வளோ வேதத்தை வாசித்தாலும், தியானித்தாலும், ஊழியம் செய்தாலும், ஊழியத்துக்கு கொடுத்தாலும், உழைத்தாலும், ஊழியர்களுக்கு சேவை செய்தாலும், எல்லாமே செய்தாலும் இன்னும் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஃப்ரீடம் இல்லையே. ஏதோ ஒரு பக்கம் ஒரு தடை இருக்குது, ஏதோ ஒரு பக்கம் லாக்காகி கிடக்குது. இன்னும் ஏன் நம்ம ஃப்ரீடமாக தேவனுக்கென்று நாம் செயல்பட முடியல? அது என்ன ரகசியம் அப்படின்னா, விடிய ஜெபித்தும் கர்த்தராகிய இயேசு யாரென்று நம்ம அறியலைன்னா நம்ம ஜெபிச்சதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. வாசிக்கிறதுனால, வேத வாசிக்க ஊழியம் செய்கிறதுனால இதெல்லாம் நல்லது. ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. இவ்வளவு ஆவிக்குரிய நிலை இருந்தும் ஆண்டவரை அறிகிற அறிவு நம்மிடத்தில் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டதும் பிரதிபலன் இல்லாமல் போயிடும். முதலாவது நாம் அறிய வேண்டியது ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்குள்ளே இருக்கணும். ஆண்டவரை அறிகிற அறிவோடு நீங்கள் ஜெபம், உபவாசம், வேதம் இதெல்லாம் செய்தீங்கன்னா நம்முடைய ஆசீர்வாதமே சம்பூரணமாக, பூரணமாக, திரளாக, ஏராளமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், சரீர எல்லா நன்மைகளும் ஏராளம் தாராளமாக கர்த்தர் அள்ளி தருவார். எல்லா ஆவிக்குரிய நிலைமைக்கு எல்லாம் ஒரு பக்கம் இருந்து தேவனை அறிகிற அறிவு இல்லைன்னா வேஸ்ட். ஆனால் தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே இருந்துட்டா அது எல்லாமே நமக்குள்ளே வந்துடும். இது ஒன்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவுக்குள்ளே நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டா இது எல்லா நிலைமையும் நமக்குள்ளே தானாகவே வளர்ந்து பிரகாசிக்க வச்சிடும். அப்போ முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவை அப்போஸ்தலர் நடபடியில் நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 27 17:27 வாசிக்கலாம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஆண்டவர் நம்ம தடவியாத அவர் கண்டுபிடிக்க வேண்டும் என்று தம்மை தேடும்படி அவர் விரும்புகிறார். ஒருவருக்காவது அவர் தூரமானவர் அல்ல. அப்பனா நம்ம கை கெட்டுற தூரம் தான் இருக்கார். கை கெட்டுக்கிற தூரத்தில் தான் நம்ம ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார், நம்ம சுற்றில் இருக்கிறார். நம்ம கை கெட்டுற தூரத்தில் இருக்கிற அவரை நம்ம அறியலைன்னா நம்ம மற்ற காரியங்களில் நான் செய்கிறேன்னு சொல்கிறது அது செய்தும் அவர் அறியலை அப்படின்னா அதில் பிரயோஜனம் இருக்காது. ஏதோ ஒரு பகுதியில் ஒரு லாக்காகி தான் கிடக்கும். நல்லது, நல்லா ஜெபிக்கணும், வாசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஊழியம் செய்யணும், கொடுக்கணும், எல்லாம் நல்லது. நிறையா பரிசுத்தவான்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட வஞ்சிக்கப்படுவான். நல்ல வேதம் படித்தவங்க, நல்ல ஊழியம் செய்தவங்க, நல்ல விசுவாசி சொல்கிறவங்க தான் பயங்கரமான சூழ்நிலையில் ஏதோ ஒரு காலகட்டங்களில் விழுந்துடுறாங்க. ஏன்? அவங்க நல்லா ஜெபிச்சாங்களே, ஊழியம் செஞ்சாங்களே, உழைச்சாங்களே, கொடுத்தாங்களே, ஏன் விழுந்துட்டாங்க? காரணம் ஆண்டவர் அறிகிற அறிவு அவங்களுக்குள்ள இல்லை. எல்லாம் இருந்தும் அவர் அறிகிற அறிவு இருந்துச்சுன்னா இவங்க இவ்வளோ சூழ்நிலைகளையும் அவங்க கர்த்தரை விடமாட்டாங்க, எந்த சூழ்நிலை நின்று பிடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு அதுதான் இன்றைய நாட்களில் ஒவ்வொரு சபையும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஊழியர்களும் நமக்கு தேவை. ஆண்டவர் அறிகிற அறிவு இதைத்தான் விரும்புகிறார். ஆண்டவர் தடவியாது தம்மை தேடும்படி கண்டுபிடிக்கும்படி அவர் ஒருவருக்கு தூரமானவர் அல்ல. எல்லா பக்கத்தில் சமீபத்தில் இருக்கிறார். கை கெட்ட தூரம் தான் இருக்கிறார், நம்மளை சுற்றில இருக்கிறார். வருஷர்கள் புலம்பிக் கொண்டு தவிக்கும் போது இவர் அப்புறம் போற போல காணப்பட்டார், கூட தான் போனார். ஆனால் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, கண்கள் திறக்கப்படலை. ஏன்? அவரோட உண்ணவங்க, உறங்கினவங்க, அற்புத அடையாள கண்ணார கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினவங்க, இவ்வளவு கூடையே இருந்த அனுபவிச்சங்களால ஏன் தம் கூட வருகிற ஆண்டவரை அவங்களால அறிய முடியலை?
அவங்களுடைய விஷன், அவங்களுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் ஏன் திறக்கப்படலை? அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் ஏன் திறக்கப்படலை அப்படின்னா, அந்த விசுவாச ஜீவியத்தில் ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியலை. அதான் செய்தி கேட்குற அருமையான தேவனோட பிள்ளைகள் யாராக இருந்தாலும், தேவ மனுஷங்களோ ஊழியர்களோ விசுவாசிகள் யாராக இருந்தாலும், எவ்வளோ ஊழியம் செய்கிறோம், நானும் சில சூழ்நிலைகளை தடுமாறி விழுந்து கடவுளை அறியாத மக்களை விட மோசமான நிலைமையில தள்ளப்படும். ஏன் காரணம் என்ன? ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரம். யோபு மனைவி சொல்லுகிறார், என்னையா இன்னும் உத்தமத்திலுக்கு தேவனை தூசித்து ஜீவனை விடு. கர்த்தெடுத்து நன்மைகளை பெற்ற நாம் தீமைகளை பெறக்கூடாதா? அவர் தான் கொடுக்கிறாரு, அவர் தான் எடுக்க. இந்த ஆண்டவரை பற்றி அந்த உண்மை, அந்த அறிய வேண்டிய பிரகாரம் அறியாதனால தான் அந்த அவ்வளோ அவங்கள போல யோபுவை போல சோதிக்கப்பட்ட யாருமே இல்லை. அப்பேற்பட்ட அவருடைய மனைவி அறிய வேண்டிய பிரகாரம் அறியாதனால தான் அவங்க வாழ்க்கையில் தேவனை தூசிக்கிற அளவுக்கு அவங்க வாயை இடம் கொடுத்து பேசுகிறாங்க. இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், முதலாவது ஆண்டவர் அறிவை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். சங்கீதக்காரன் 139 சொல்லுகிறாரு, முற்புறத்திலே பிற்பை நெருக்கி ஏவுகிறீர், உனக்கு மறைவான எங்கே போட முடியும்? இந்த அறிவுங்கிற. அப்போ அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லைங்கிற அறிவு அவருக்குள்ள இருந்தது. அதனால் அவ்வளோ பெரிய பாவம் செய்து மறைக்க கொலை செய்தாலும் மறுபடியும் அவரால் எழுந்திருக்க முடியுது. ஆண்டவரை அறிஞ்சதுனால தான், அவருடைய அன்பையும் அன்பின் அகல நீளம் ஆழம் உயரத்தை அறிந்ததுனால தான் அவரால் எழுந்திருக்க முடியும். செய்தி கேட்குற நீங்கள் ஆண்டவர் அறிகிற அறிவை அடையும்படி நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து போவோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனம் படிங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இந்த 3வது அதிகாரம் பிலிப்பியரில் வாசிப்பீர்களானால், கொலோசையர் ஆண்டவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை இந்த நிருபத்தில் வாசிக்கலாம். பிலிப்பியரில் அநேக ஆவிக்குரிய உண்மைகளை, சத்தியங்கள், தேவ பக்திக்குரியவைகளை நிறைய எழுதியிருக்கிற நம்ம வாசிக்கலாம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை ஜீவியத்தில் ஆண்டவர் இந்த இடத்துல மகிழ்ச்சியாக இருங்கள் என்று இந்த பிலிப்பியரில் 16 தடவை திரும்ப 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 மகிழ்ச்சியாக இருங்கன்னு எழுதுகிறார். அந்த அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய நிலைமையின் சத்தியத்தை ஆராய்ந்து எழுதியிருக்கிறார் இந்த புஸ்தகத்தை. இந்த நிருபத்தை எழுதும் போது இதை கேட்கிறான் தேவனுடைய பிள்ளைகள். 3வது அதிகாரத்தில் அவர் ரோம குடிமகன், உரிமை பெற்றவர், பரிசேயன், சதுசேயன், பென்னியமின் கோத்திரத்தை சேர்ந்தவன், நியாயப்பிரமாணத்தில் குற்றச்சாட்டப்படாத மனிதன். அவ்வளோ அறிந்திருந்தும் அந்த மனிதன் ஆண்டவர் சந்திக்கும் போது, ஆண்டவரை நீர் யாருன்னு கேட்டார். கமாலிங்கிற இந்த வேதம் படித்தவர், ஆண்டவரே நீர் யாரும். அதுக்கு பிறகு நீ துன்பப்படுத்த கிறிஸ்து நான் தான் அப்படி சொன்ன பிறகு, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அவர் விருப்பத்தை அறிய விரும்பினார். இதுதான் ஆண்டவர் சந்திச்ச உடனே, என்ன குறித்து உங்களுடைய சித்தன் ஆண்டவரன் கேட்டு தன் வாழ்க்கையே சந்திச்ச ஆண்டவருக்கு நேராகவே அர்ப்பணித்தார். அவர் அறிவதற்காக தன்னுடைய மேன்மையான உயர்வுகள், அவருடைய தகுதிகள் எல்லாம் இழந்தார். ஆண்டவரை அறியணும்னா தன்னை தாழ்த்தினார். தன்னுடைய மேன்மைகள் எல்லாம் ஓரம் கட்டிட்டார். தான் படித்த படிப்பு, பட்டம் இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு, இவ்வளவு படிச்சிருந்தும் இவ்வளவு தகுதி இருந்திருந்தும் நம்ம ஆண்டவர் அறியலையே அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு அவருக்கு வந்தது. அதனால தான் சொல்றாரு, அவர் அறிவின் மேன்மைக்காக லாபமாக நினைக்கிற யாவும் நஷ்டமும் குப்பை என்று எண்ணுகிறேன். எனக்கு கிடைச்ச மேன்மையெல்லாம் அது நஷ்டம். ஆண்டவர் அறியாமல் அவிசுவாசத்தினால பிறரை நான் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் என் வாழ்க்கை இருக்குமானால் இந்த மேன்மையெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி
அந்த உயர்வினால எனக்கு என்ன பிரயோஜனம்? மேன்மையால, பதவியால, படிப்பால ஒருவரு கூட பிரயோஜனம் இல்லையே. அதனால அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல ஆவியான ஒரு நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாரு. விளங்கி கொள்ளுங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. இப்பதான் அந்த உண்மையை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. உண்மை அறிகிற அறிவு எனக்கு வேணும் ஆண்டவரே. இயேசு உண்மை அறியணும். நான் உண்மை துன்பப்படுத்தனையும் நீர் எனக்கு வேணும். நீ துன்பப்படுத்த நீ எனக்கு வேணும். நீ துன்பப்படக்கூடாது. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா கிடையாதா? இது வரைக்கும் முள்ளில் உதைச்சிக்கிட்டு இருக்கிற, நீ சபையை துன்பப்படுத்துற அப்படிங்கிற உண்மையை எனக்கு சொல்லி தந்தாரே. நீ துன்பப்பட வேண்டாம் என்று சொன்னாரே. அவர் யாரு? அப்ப நான் அறியணும் அப்படிங்கிறதான் விருந்து. எல்லா மேன்மையும் ஓரம் கட்டிட்டு அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமா நினைக்கிற யாவையும் நஷ்டமும் குப்பை என்று எண்ணுகிற பிலிப்பியர் சபையில் ஆண்டவர் அறிஞ்சதுனால சிறை கைதிகளோடு கட்டப்பட்டு ஒரு உயிரோடு இருக்கிறவன் சாகிற பிணத்தோடு கட்டப்பட்ட நிலையில் இருக்கும்போது அவர்கள் நடுவில் இருந்து பிலிப்பியர் சிறையில் ரோம அரசாங்கம் கொடுத்த கொடூரமான அந்த சட்ட திட்ட தண்டனைக்கு மத்தியில் இவர் இருந்து எப்போது கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாயிருங்க எழுதுறார். எந்த அளவுக்கு தேவனை அறிஞ்சிருந்த மனுஷன் எந்த நிலையில இருந்து எழுதுறாரு? சிறையில இருந்து எழுதுறாரு. வெளியில இருக்கிற மக்களுக்கு இதை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அறிகிற அறிவு நமக்குள்ள வந்துட்டா சிறை கூட சிம்மாசனம் ஆயிரும், துக்கம் கூட மகிழ்ச்சியாய் மாறிடும். கிறிஸ்துக்குள்ளாக படுகிற அந்த பிரயாசங்கள், பாடுகள், துன்பங்கள் அது துக்கமா தெரியாது, அது வெக்கமா தெரியாது, அது ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கைங்கிற உணர்வு நமக்குள்ள இருக்கும். இன்னும் அதிகமாக பிரயாசப்படாது உதவி செய்யும். அது கேட்கிற அன்பான தேவனுடைய ஊழியர்களே, தேவனுடைய பிள்ளைகளை, அவளுடைய ஸ்தானத்தில் இருந்து நம்ம அவர் இருக்கிற ஸ்தானத்தில் அவர் எப்படியெல்லாம் யோசித்து கர்த்தரை அறியும்படி அவர் எப்படி ஆண்டவரை பின்பற்றினார் பாருங்க. நான் விசுவாசிக்கிறேன் இன்னார் என்று அறிவேன்னு சொன்னார். அதனால தான் எருசலேமுக்காக ரத்த சிந்த மற்ற மறிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். அவ்வளவு பாடுபடுத்திருக்கேன் எருசலேம் மக்களை. என்னோட பக்தி வைராக்கியத்தினால் துன்பப்படுத்திட்டேன். அந்த மக்களுக்காக நான் ரத்தம் சிந்தது மாத்திரமல்ல, மரணத்துக்கும் அவர்களுக்காக மறிப்பது கூட நான் ரெடியாக இருக்கிறேன். ஆண்டவர் அறிஞ்ச பிறகு எருசலேம் மக்கள் நான் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் மகிமையை அந்த மக்கள் பெற வேண்டும் என்று விரும்பி அந்த மக்களுக்காக கூட நான் மறிக்க ரெடியான்னு சொன்னாரே. தன்னாடி இடறி போன மக்கள் ஆண்டவரை விசுவாசிக்கணும்னு விரும்பினாரே, அதுதான் அவர் அறிஞ்ச அறிவின் மேன்மை. இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அறிய வேண்டிய பிரகாரம் அறிவீர்களானால், நீங்கள் நானும் அறிந்திருப்போமானால், இந்த உலகத்தில் அவருக்காக எதையும் இழப்பதற்கு, எதையும் விட்டு கொடுப்பதற்கு, எதையும் சகித்து கொள்வதற்கு நம்ம கிறிஸ்துவுக்கு இனராய் நம்மை ஆயத்தமாக்கி கொள்வோம். அந்த உண்மையை விளங்கத்தான் ஆவியான இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இதைத்தான் அங்கே எழுதுகிறார். பேதுரு தன் நிருபத்தில் எழுதும் போது 2 பேதுரு 1, 2, 3 வாசிங்க. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால், என்ன செய்யணுமா? தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை உங்களுக்கு கிருபையையும் சமாதானமும் பெருக கடவது. அப்போ தேவனையும் குமாரன் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில தான் கிருபையும் சமாதானமும் பெருகுமா. இது கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனையும் கிறிஸ்துவையும் என்னைக்கு நம்ம அறிகிற அறிவு வளர 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 கிருபையும் சமாதானம் பெருகும். அடுத்து தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்ம அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, சொல்றாரு மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைத்தவருடைய
அறிகிற அறிவினாலே அழைத்தவரை அறிகிற அறிவை ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதுமன்றி இச்சையினால். அப்போ போதும். அப்ப என்ன சொல்றாரு? குமாரன் இயேசு கிறிஸ்துவையும் தேவனை அறிகிற அறிவில நம்ம வளரும் போது கிருபையும் சமாதானம் பெருகும். அடுத்து சொல்றாரு, இந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவையும் தேவனை அறிகிற அறிவில நம்ம வளர 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 இந்த இந்த ஜீவனுக்குரிய வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்குரிய வாழ்க்கையும் நமக்கு அந்த தேவனுடைய திவ்ய வல்லமை பெற்று தருவோம். பிசிக்கலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் நம்ம பெற்றுக் கொடுக்குறோம். பிசிக்கலாக நம்ம ஜீவனுக்கு ஏற்றவைகள், ஸ்பிரிச்சுவல்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர வளர இயேசு கிறிஸ்துவின் திவ்ய வல்லமை இந்த ஜீவனுக்குரியவனும் தேவ பக்திக்குரியவைகளையும் அந்த திவ்ய வல்லமை பெற்று தருமா. அப்போ நீங்க ஆண்டவர் அறிகிற அறிவு நமக்குள்ள வந்துட்டா நம்ம சரீர பிரகாரம் வாழ்க்கை ஜீவனுக்குரிய நன்மைகளும் ஆவிக்குரிய நன்மைகளும் பெற்றுக்கொள்ளலாம். அதைத்தான் பவுல் சொல்றாரு, இதெல்லாம் விட ஆண்டவர் அறிகிற அறிவையே வாங்கினா ஒருத்த ஆண்டவர் அறிகிற அறிவை அடைஞ்சிட்டான் அப்படின்னா எல்லா ஆவிக்குரிய நன்மையும் இந்த ஜீவனுக்குரிய நன்மைகளையும் ஆண்டவர் எல்லாவற்றையுமே தந்துறாரு. அப்போ எது முக்கியம்? தேவனை அறிகிற அறிவு வந்துட்டாலே ஆவிக்குரிய வாழ்க்கையும் வந்துடுது, ஜீவனுக்குரிய வாழ்க்கையும் நமக்கு கிடைச்சி போகுது. இதன் பேதுரு நிருபத்தில் எழுதுகிறார். பவுல் சொல்றாரு, ஆண்டவர் அறிகிற அறிவுக்காக எல்லாத்தையும் விட்டுரு அப்படிங்கிறார். மேன்மையெல்லாம் விட்டுரு, அவர் அறிகிற அறிவு தான் மேன்மைங்கிறார். பேதுரு சொல்றாரு, ஆண்டவர் அறிகிற அறிவை ஒருத்தன் பெற்றுட்டான் அப்படின்னா ஜீவனுக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அவன் நித்திய ஜீவனுக்குரிய நன்மையும் பெற்றுக் கொடுக்குறான். அப்படி பேதுரு நிருபத்தில் எழுதுகிறார். அடுத்த சில வார்த்தைகளை நாம் திரும்ப ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக போவோம். ஆதியாகம புத்தகத்தில் தேவனை அறிகிற அறிவை அடைய 2 காரியம் வேணும். ஒன்று தாகம், 2வது கர்த்தருடைய வார்த்தை. ஒரு மனிதன் ஆண்டவர் அறிகிற அறிவை அடையணும்னா 2 காரியம் அவனுக்குள்ள இருக்கணும். ஒன்று கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை அவன் தாகத்தோடு பெற்றுக்கொள்ளணும், ஆஞ்சி விருப்பத்தோடு. ஆதியாகம புத்தகம் 21 14-21 வரைக்கும் படிமா. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேசபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவிழுந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளை குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். சொல்றோம். அப்போ ஒருத்தன் கர்த்தருடைய வார்த்தையை தாகத்தோடு பெற்றுக்கொண்டானா அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கும். அவன் அந்த பிள்ளைய வனாந்தரத்தில் நாவரண்டு தண்ணி இல்லாமல் அது நாவறட்சியிலே மரணத்துக்கு சம்பவிக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. இவன் ஆண்டவரை நோக்கி அழுகிறா, விண்ணப்பிக்கிறா. ஆனால் அவருடைய மனநிலை பூரா அந்த பிள்ளை சாகிறத தான் நோக்கிக்கிட்டு இருக்கு. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவ, ஆண்டவர் என் கண்களை திறக்கணும் அப்படின்னு அவள் ஜெபிக்கிற. ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறா. நீர் எனக்கு என் பிள்ளைக்கு என் மனம் இறங்கும் என்று சொல்கிறா. ஆனால் அவருடைய மனம் பார்க்க மாட்டேன்னு சொன்னவ அந்த பிள்ளையத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் வார்த்தை என்ன சொல்கிறா? என் பிள்ளை சாகிறத என்னால் பார்க்க முடியல, நான் பார்க்க முடியல, உம்மா பார்க்குறேன், என் பிள்ளையை காப்பாற்றி கூடன்னு சொல்கிறா வாயில். ஆனால் அவன் மனநிலை போகிறான், பிள்ளை சாகு நிலைமையில் இப்படி ஆயிடுச்சே, இப்படி இருக்கிறானே, இப்படி வேதனைப்படுறானே, மரணத்தோடு போராடுறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவள் ஜெபம் பண்ணுறா. ஆனால் மனநிலை போகிறான் பிள்ளையை நோக்கி இருக்குது, மரணத்துக்கு தருவாய் இருக்கு பிள்ளை. நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆனால் பிரச்சனையை நோக்கித்தான் நம்ம மனநிலை இருக்கிற தவிர பிரச்சனையை தீர்த்து விடுகிற தேவனை நோக்கி முழு மனசோடு நம்ம ஜெபிக்கிறது இல்லை.
அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், முதல்ல அவர் கண்களை திறந்தார். கண்களை திறந்த உடனே தான் அங்கே துறவு இருக்கிற இடம் தெரிஞ்சது. அவ இந்த இடத்துல பிள்ளைக்கு தேவையோடு நிற்கிற இந்த இடத்துல அவளுக்காக அந்த துறவை திறக்கலை. ஏற்கனவே அந்த துறவு அங்கே தான் இருந்துச்சு. ஏற்கனவே அவளுக்காக வைக்கப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்ட அந்த துறவு. ஆனால் அவளுக்கு அந்த துறவு பக்கத்தில் இருந்தும் அவள் கண்களால் காண முடியலை. ஏன் அப்படின்னா அவளுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவரை நோக்கி அழுதா, ஆண்டவர் கண்களை திறந்தார். ஆண்டவர் கண்களை திறந்த பிறகுதான் துறவை கண்டு அந்த துறவையிலேருந்து தண்ணீரை எடுத்துகிட்டு போய் பிள்ளைக்கு குடிக்க கொடுத்து பிள்ளையை உயிரோடு காப்பாற்றினார். இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரை அறிகிற அறிவு நம்முடைய கண்களை திறக்கும். முதலாவது ஆண்டவர் அவள் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிற அவளுக்கு மனநிலை பூரா பிள்ளை சாகிற பிள்ளை மேலே தான் அவன் மனசே அவன் எண்ணங்களே இருந்தது. ஜெபம் என் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு தான் சொல்கிறா. ஆனால் அவளோட மனது பூரா அந்த பிள்ளை மேலே தான் இருந்துச்சு. அதனால பக்கத்தில் இருக்கிற அந்த துறவு அவளால் காண முடியாத அளவுக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. காரணம், ஆண்டவர் அறிகிற அறிவு அவட்ட இல்லை. ஆண்டவர் கண்ணை திறந்த பிறகுதான் அந்த துறவை அவளால் பார்க்க முடிஞ்சது. முதலாவது ஆண்டவர் அவளுடைய அழுகையை நிறுத்துவதற்கு கண்ணை திறந்தார். முதலாவது செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அறிய வச்சார். அவர் கண்ணை திறந்த உடனே அந்த வனாந்தரத்தில் இருக்கிற அந்த துறவை கண்டு தண்ணீரை மோண்டு பிள்ளையை கொடுத்தார். ஆண்டவர் அவளுடைய கண்களை திறந்ததுனால தான் அந்த துறவு இருக்கிற இடம் தெரிஞ்சது. பெயர் சாபலை அலைஞ்சி திரிஞ்சா. ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாதனால, ஆண்டவரை அறியாதனால தான் அவள் அலைஞ்சி திரிஞ்சா. அவள் பிரயாசப்படுறா, கண்ணீர் விட்டு கதறா. ஆனால் பதில் வரலை. கத்தர் அந்த கதறலை கேட்டு கண்ணை திறந்த பிறகுதான் அவளுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட துறவை கண்டது. ஆண்டவரை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த பிள்ளை காக்கப்படுகிறது. உடனே அந்த பிள்ளை கையில் பிடின்னு சொன்னார். அவனை நான் ஒரு பெரிய சாதியாக்கு. ஆண்டவரை அறிய வேண்டிய அறிவு அவளுக்கு இல்லாதனால தான் அந்த இடத்துல அவள் கண் மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் கண்ணை திறந்த பிறகுதான் ஆண்டவர் அவளுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட நன்மையை காண முடிஞ்சது. முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் அறிகிற அறிவு நம்ம கண்களை கண்களை திறக்கும். நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டதை அப்பதான் நம்ம காண முடியும். தேவன் முதல்ல கண்களை திறக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தேவை. வேலைக்காரன் கதறினா அவரோடு இருக்க பார்க்கணும். நம்மளை சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்களே, ஆண்டவனை விலை கூட்டத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அவன் ஜெபம் பண்ணா, கண்கள் திறந்தது. அவரோட நம்மோடு அநேக பேர் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினான். நம்மோடு இருக்கிற தேவ சமூகம் இருக்கிறது என்பதை உணர வைத்தான். இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் அறிகிற அறிவில் முதலாவது தாகம் இருக்கணும், ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை அறிகிற படிக்கிற அந்த தாகத்தோடு வாஞ்சையோடு இருக்கிற உள்ளத்தின் இருதயத்தை கர்த்தர் திறப்பார். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் எந்த அளவுக்கு வாஞ்சையோடு கேட்குறீங்களோ, தாகத்தோடு கேட்குறீங்களோ, உங்களை ஜீவ தண்ணீர் இலவசமாக பாய்ந்து வரும். அந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ளே ஒரு கண்களை திறக்கும். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அந்த இடத்துல ஆகாருடைய கண்களை திறந்தபோது அவளுக்கு ஒரு ஊற்றுக்கண் திறந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசிக்கும் போது அந்த ஊற்று கண்கள், இந்த பரிசுத்த ஆவியானவர் ஜீவ தண்ணீராக நமக்குள் புறப்பட்டு வந்து நம்முடைய கண்களை தெளிவாக்குறார். ஒரு மயங்கிய நிலைமையில் கிடக்கிறவனுக்கு முகத்தில் தண்ணி அடித்து தண்ணீரை குடிக்கும் போது அவனுக்கு கொஞ்சம் தெளிவு உண்டாகும். ஜீவ தண்ணீராக பரிசுத்த ஆவியான வரும்போது நமக்குள்ள பெரிய விடுதலை, நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது. தாகம் உள்ளவனுக்கு எல்லாமே வாங்கினார். ஜீவ தண்ணீரை இலவசமாக கொடுக்குறேன்னு சொன்னார். வசனத்தை தாகமாக கேட்டு கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு சமாரியா பட்டணத்தில் கொர்நேலி வீட்டில் பேதுரு பிரசங்கித்த பொழுது தாகத்தோடு கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவி இறங்கினார். அவருடைய கண்களை திறக்கப்பட்டது. எல்லாரும் ஒரு பெரிய எழுப்புதலை சந்திக்கப்பட்டது.
இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாணவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பிறரான ஒரு மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று, பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் விரும்புகிறார். ஆண்டவர் சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறார். எபேசியர் 3:18-19 வாசிங்க. 17 முடிப்போம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் பிரகாசமுள்ள மனக்கண்கள், அந்த வசனத்துடைய 19 அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். 18 பிரகாசமுள்ள மனக்கண்கள். தேவசனத்துக்கிட்ட பாருங்க, பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். 18-19 வாசித்ததுல தான் இருக்கு. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று 17 இருக்குதா 16 இருக்குது அன்பர். மேல வசனம் வரும்பார், பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். 16 படி. எபேசியர் 3:16-18 தானே படிக்கிறேன், படி. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் தாம் தம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின்
மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கும் அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நமக்குள்ள பிரகாசம், அந்த கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று விரும்புகிறேங்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் எல்லாரும் இந்த நாட்களிலே ஆண்டவரை அறிகிற அறிவை அடையும். அந்த ஆண்டவரை அறிகிற அறிவை நம்ம அடையும் போது தான் கிருபையின் சமாதானமும் பெருகுது, ஜீவனுக்கும் தேவ பக்திக்குரிய நன்மைகள் உண்டாகிறது. அவரை அறிகிற அறிவின் மேன்மையை நாம் அடையும் போது தான் நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது. தேவன் நமக்கு ஆயத்தமாக்கப்பட்ட அந்த நன்மைகளை நம்மளால் காண முடிகிறது, அந்த நன்மையை நம்மளால் சுதந்திரிக்க முடிகிறது. அதனால் இன்றைக்கு நாம் ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எதெல்லாம் லாபம் நினைக்கிறோமோ அதெல்லாம் கர்த்தருக்காக நஷ்டமும் குப்பை என்று எண்ணி அதையெல்லாம் விட்டு தேவனை அறியும்படி நம்மை தாழ்த்தி அதிகமாக வேதத்தை தாகத்தோடு வாஞ்சியோடு வாசிப்போம். கர்த்தர் அதன் மூலமாக நம்மை அவரை அறிகிற அறிவில வளர்ந்து கிருபையும் சமாதானத்தை பெறுவோம். எபேசியர் 1:17, 18 10 வாசம். அதான் அந்த கடைசி வசனம். இப்போ வாசியில் அதே 19 முடிச்சிரு. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு நாளும் ஆண்டவரை அறிகிற அறிவை நாம் அடைவதற்கு முதலாக தாங்க வேணும், அந்நிய பாஷையில் நல்லா ஜெபிக்க வேண்டும், வேதத்தை நன்றாய் வாசிக்க வேண்டும். இந்த 3 அனுபவத்தின் மூலமாய் நாம் ஆண்டவரை அறிகிற அறிவில் வளரலாம். அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காகவே நான் லாபமாக நினைக்கிற எல்லாவற்றின் நஷ்டம் குப்பை என்று எண்ணுகிறேனாரு. அதாவது ஆண்டவர் அறிகிற அறிவை நாம் அடையும் போது எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம சுதந்திரித்து கொள்கிறோம். ஜெபம், உபவாசம், ஊழியம், வேத வாசிப்பு எல்லாமே நல்லது தான். எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தாலும் ஆண்டவரை அறிகிற அறிவு இல்லை என்றால் அது பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்குள் வந்துட்டா எல்லா ஆவிக்குரிய நன்மைகளும் வரும், இந்த ஜீவனுக்குரிய நன்மைகளும் வரும், கிருபையும் சமாதானமும் பெருகும். கர்த்தருடைய வல்லமையினாலே அவருடைய மனக்கண்களை திறக்கப்படும். நமக்கு ஆயத்தமாக்கிட்ட நன்மைகளை நம்ம வழி நடத்துகிற விதங்களை கர்த்தரோடு கூட நடப்போம். நித்திய மகிமையின் நாள் வரையும் அவரோடு இருந்து அந்த மகிமையில் பிரவேசிப்போம். கர்த்தர் தான் இப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரை அறிகிற அறிவை நாம் பெற வேண்டும் என்றால் அதாவது ஆண்டவர் சமூகத்தை, வேத வசனத்தை, பிரசங்கத்தை தாகத்தோடு தேடுங்க, தாகத்தோடு படிங்க. ஒரு நாள் பரிசுத்தாவின் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிங்க. 3வது வேதத்தை அதிகமாய் வாசிங்க. அப்பொழுது நாம் இன்னும் ஆண்டவர் அறிகிற அறிவில் வளருவோம், நமக்கும் அநேகருக்கும் ஆசீர்வாதமாக காணப்படுவோம். கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட பல ஆயிரம் லட்சங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம். ஜீவ நல்ல பிதாவே, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. தரா இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தனை பாதுகாப்பு பராமரிப்போம் இயேசு கிறிஸ்துவ நினைத்து காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவன் முகத்தை பிரசன்னமாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.